சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன். அங்கே வந்து தமிழர்களுக்கும் சிங்களருக்கும் கலவரம் நடந்ததுனால என்ன பண்ணாங்க, அதை சிபிஎம் எடுத்துட்டு டிபிஎம் மாத்திட்டாங்க, தி பெண்டிகாஸ்டல் மிஷன். பாருங்க, அந்த இலங்கை தேசத்தில் பயங்கரமான அழிவுகள். நம்ம தொடர்ந்து அதுக்காக நம்ம செபிக்கணும் இல்லையா? அவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். ஆண்டவர் இந்த முதலாவது உலகத்துக்கு வந்த மிஷனரி யாரு? ஏசப்பா தான் இல்லையா? பிதாவாகிய தேவன் நம்முடைய செல்ல பிள்ளையாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரு. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையாக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தீர்ந்தார். அல்லேலூயா. அதே வார்த்தையை அப்போஸ்தலர்கள் கடைபிடித்து செயல்படுத்தினாங்க. அதே வார்த்தை தான் அயல் நாட்டிலிருந்து வந்த மிஷனரிகளும் செயல்படுத்தினாங்க. நிறைய ஒவ்வொரு மாசம் நம்ம மிஷனரிகள் குறித்து பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸ்டூவர்ட், கிரகாம் ஸ்டூவர்ட் ஐயா வந்து பாருங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரிசாவில் வந்து தங்கி ஊழியத்தை செய்தாங்க. அது யார் மத்தியில? விரும்பத்தகாத அருவருக்கத்தக்கதான ஒரு நோயாளிகள் மத்தியில், குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செஞ்சாங்க. செய்துட்டு டைம் லேட் ஆயிடுச்சுனாலே சீப்லே படுத்துக்கிட்டார். அவரும் 2 பிள்ளைங்க, தீமோத்தேயும் இன்னொருத்த பேர் வந்து சின்ன 2 பையனுங்க அப்பா. அவருடைய மனைவியும் மகளும் ஊடியில் இருக்காங்க, அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? தீவிரவாதிங்க பெட்ரோல் ஊற்றி சீப்போட கொளுத்துட்டாங்க, ரத்த சாட்சியா மறுத்தாங்க. இல்லையா? பாருங்க, அவங்க சுகபோகமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அருமையான ஸ்டூவர்ட் ஐயா, கிரகாம் ஸ்டூவர்ட் வந்து குஷ்ரோகிகள் மத்தியில் ஊழியத்தை செய்தார். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்தார் இல்லையா? இன்னும் நிறைய சாட்சி சொல்லிட்டு போகலாம். ஆகவே அவர்கள் செய்த காரியத்தில் கூட நம்ம கொஞ்சம் கூட செய்யணும் நம்மளும் இல்லையா? அது நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க போற இந்த மாதம் என்ன மாதம்? பிறப்பின் மாதம். ஆண்டவருடைய பிறப்பின் மாதம். எல்லா சபையிலும் கேரளம் தொடங்கிட்டாங்க, 1ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. ஆக இந்த மாதம் ஆண்டவருடைய பிறப்பின் மாதம். அதனால யோவான் 1ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் நாம் வாசிக்க இருக்கலாம். யோவான் 1:1-9. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய செய்தியின் தலைப்பு? வார்த்தை. ஆதியிலே இருந்துதான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கடைசியில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராகி நமக்குள்ள என்ன பண்றாரு? அவர் வாசம் பண்ணு. அந்த வார்த்தை தான் ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சு? இப்போ மாம்சம் ஆயிடுச்சு. மரியாள் வயிற்றில பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து பிறந்தார். அல்லேலூயா. பரிசுத்தமானவர். அவர்தான் இன்னைக்கு வார்த்தையை பற்றி நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 3:16 கூட வாசிக்கிறோம். அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாராம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்.
ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இங்க வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் என்ன பண்ணாரா? வெளிப்பட்டார். அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை என்னவாச்சு? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி பார்க்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா? நித்திய ஜீவ வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தை நித்திய ஜீவ வார்த்தை. பேதுரு தான் முந்திக்கிறாரு. மத்திய 16ஆம் அதிகாரத்திலோட வாசிக்கிறோம். பிலிப்பி சசிரியா திசைகள் வரும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி கேட்கிறாரு. அப்ப சொல்றாங்க, சிலர் உண்மை எலியா என்றும் சிலர் உண்மை தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க என்ன யார் என்று சொல்றீங்க? அதுல முந்திரி கொட்டதான் பேதுரு தான் சொல்றார். மற்றவர்களாம் அமைதியா இருக்கிறார். பேதுரு தான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லாஹ் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவர் திறவுகோலை அவர்கிட்ட தான் கொடுத்தார். பேதுரு தான் சபை கட்டினார். பெந்தெகோஸ்து நாளன்று 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது பேதுருடைய பிரசங்கம் தான். அதுக்கப்புறம் அவர் பேதுரு பற்றி பார்க்கும்போது, ஆண்டவரே, யார் போனாலும் நான் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். உமக்காக மறிக்க வேண்டியதா இருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன், மறிப்பேன். ஆனா பாருங்க, ஆண்டவர் அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது, நியாய தீர்ப்பு செய்து கொண்டு இருக்கும் போது, சாதாரணமான ஒரு வேலைக்காரி மத்தியில அவர் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமான தொடங்கிட்டான். சேவல் கூவுறது போன்றது 2 முறை கூவுறது முன்னாடி 3 முறை என்ன பண்ணுவேன், மறுதலிப்ப சொன்னார். அதே மாதிரி 3 முறை மறுதலிச்சார். நான் அவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமான தொடங்கினான். ஆனா அவன் மனம் திரும்பினான். மனகசு அழுதான். கடைசியில பேதுரு தான் முந்திக்குவார். அவர் தான் எல்லா காரியங்களும் முந்திக்குவார். அவர்தான் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா? பேதுரு சொல்றாரு, நாங்க யாருக்கிட்ட போவோம்? பேதுரு சொல்றாரு, உங்களிடத்துல என்ன உண்டு? நித்திய ஜீவ வாசனைகள். ஆண்டவருடைய வார்த்தை நித்திய ஜீவ வாசனைகள், நித்திய நித்தியமாய் நமக்கு வாழ்வளிக்கக்கூடியது. இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்கும் அந்த வார்த்தை நமக்கு நன்மை கொடுக்கிற வார்த்தை. அதனால முதலாவது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட சொன்னார்? அவர் நித்திய ஜீவ வசனம் அவருடைய வார்த்தை. ரெண்டாவது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா பாருங்க. மத்தேயு 4:4 ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. முதல்ல அவருடைய வார்த்தை நித்திய ஜீவ வார்த்தை. அது மாத்திரம் இல்ல, அவருடைய வார்த்தை பிழைப்பூட்டுகிற வார்த்தை. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமா, அவனுடைய வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிற வார்த்தை, ஆத்மாவை பிழைப்பூட்டுகிற வார்த்தை. ஆகவேதான் இந்த வார்த்தை நாம் என்ன பண்ணோம்? நேசிக்கணும், வாசிக்கணும், தியானம் பண்ணணும். இல்லையா? எலிசபெத் ராணி அம்மா கிட்ட நிருபர் பேட்டி காண்றாங்க. என்ன பேட்டி காண்றாங்க? அம்மா, நீங்க எப்படி உலகம் முழுதுக்குள்ளால ஆண்டு கொள்ள முடிந்தது? எப்படி உலகத்தை நீங்க ஆடுறீங்க? அதன் ரகசியம் என்ன கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த சின்ன புத்தகம் என்னை ஆண்டு கொண்டது, நான் உலகத்தை ஆளுகிறேன். இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்றாங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க முக்கியத்துவம் சொல்றாங்க. இந்த சின்ன புத்தகம் என்னை ஆண்டு கொண்டது, நான்
உலகத்தை என்ன பண்ற? ஆண்டு கொள்ற. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துற. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, வார்த்தையை தியானிங்கன்னு சொல்றது ரகசியம். நீ இள வயதுல இந்த வேதத்தை நீ சுமந்தா, முதிர் வயதுல இந்த வேதம் உன்னை சுமக்கும். இல்லையா? இள வயதுல நீ இதை சுமந்தா, முதிர் வயதுல நீ உண்மை சுமக்கும். உண்மை, சத்தியம், அவருடைய வார்த்தை. இல்லையா? யோவான் 3:16 சொன்னால் வருமே என்ன சோறு? கறி சோறு, சாம்பார் சோறு அல்ல. யோவான் 3:16 சொன்னால் வருமே கறி சோறு. இல்லையா? அவன் நாங்கள் ஹாஸ்டல்ல படிக்கும் போது கோதுமை கூழ் குடிச்சோம். பச்சரிசி அம்மா போயிட்டு ரேஷன் கார்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க, மூட்டை மூட்டையா பச்சரிசி, கஞ்சி, சாம்பார் தான். ஒரே நாள் தான் சனிக்கிழமை தான் கறி கொடுப்பாங்க, ஒரு நாள் மீன் கொடுப்பாங்க, மற்ற நாள் தான் சாம்பார் தான். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு? யோவான் 3:16 சொன்னாலுமே என்ன வருது? இப்போ பிரியாணி சாப்பாடு இப்போ இருக்கிற ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு. நேரத்தை அதுவும் சூப்பரான அரிசி. நாங்கள் காணிப்பூண்டிக்கு போகிறோம் இல்லையா, டாக்டர் வேளாண் ஐயா நடத்துகிறார் சந்தோஷ் ஹாஸ்டல்னு சொல்லி. சூப்பரான மூட்டை அரிசி தான், சாதாரணமான அரிசியெல்லாம் இல்லை. நல்ல கறி தான், நல்ல சாப்பாடு. காரணம் அவனுடைய வார்த்தை. இல்லையா? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாவீது ராஜா சொன்னார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமாய் இருக்கிறேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்தது நான் காணவில்லை. இல்லையா? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக என்ன பண்ணலாம இறந்து தெரிந்தது நான் காணவில்லைன்னு சொல்றார் தாவீது. சிங்கக்கொடியில் சாட்சி அடைந்து பட்டே இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். பார்மாலத்துக்காக கூப்பிடக்கூடாது, சடகாச்சாரமாய் கூப்பிடக்கூடாது, உண்மையா கூப்பிடணும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவங்க ஆண்டுடைய வார்த்தை சாதாரணமான வார்த்தை, நித்திய ஜீவ வசனம். எத்தனையோ பேர் இதை அழிக்க முற்பட்டாங்க, அதனால யாராலையும் அதை அழிக்க முற்படலை. அவனுடைய வார்த்தையை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார். இப்போ கூட பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, வீட்டில் கூட சபை நடத்தக்கூடாதா, குடும்ப ஜபம். அது கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கணும். பயங்கரமான கஷ்டங்கள், நெருக்கங்கள். குரோம்பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு இசிஐ சபை 30-40 வருஷமா இருக்கிற சபை என்ன பண்றாங்க? இடிக்க போறாங்க, போராட்டம் பண்றாங்க. செய்தியில பார்த்தீங்களா இல்லையா? 30-40 வருஷமா இருக்கிற சபை அஸ்தினாபுரம் குரோம்பேட்டைக்கு அந்த பக்கம் இசிஐ சபை. நல்ல பில்டிங், பெரிய நல்ல பில்டிங். இசி வேற தந்தை இல்லையா, உங்க மகதான் இப்போ கதிரொலி மாணிக்கம். செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஆண்டோட பிள்ளைகளுக்கு ரோமா எழுப்புகிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம்? வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கணும். உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, பிடுங்க முடியாது. கையில் இருக்கிறதா பிடிக்கலாம். டாக்ஸ் கொடுக்கும் போது டாக்ஸை பிடிக்க கீச்சு போட்டுடலாம், பைபிள் கீச்சு போட்டுடலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை அவங்களால பிடுங்க முடியாது. ஆண்டுடைய வார்த்தை நித்திய வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, இல்லையா? பிழைப்பூட்டுகிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பார்க்கலாமா? எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ பொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதையாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? பவர்ஃபுல் வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, இல்லையா? அதிகாரம் உள்ள வார்த்தை.
அசுத்தாவியே இவனை விட்டு என்ன பண்ண நீ புறப்பட்டு போ. அங்க பார்க்கிறோம் ஏறக்குறைய 2000 பன்றிகள் மேட்டிலிருந்து கடலை போய் அமர்ந்து போனது. லேகியோனாக பிசாசு பிடித்திருந்தவன் அவனுடைய சூழ்நிலை பார்க்கும் போது அவன் எப்படிப்பட்டனா இருக்கிறான்? வஸ்திரம் தரிக்கல, சங்கிலினால் கட்டப்பட்ட நிலைமை. அவனுடைய வீடு எங்க? சுடுகாடு, கல்லறை. அங்க சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கிறான். வரதுல போறவங்க எல்லாம் பண்றான், கலாட்டா பண்ணிக்கிறான், கலாட்டா பண்ணிக்கிறான். நீ முன்னால பாத்தீங்களா? இதுக்கு முன்ன எங்க போவோம்? மார்க்கெட்டுக்கு. இப்பதானே கோயம்பேடு போச்சு பழைய மார்க்கெட்டு, பூக்கடை. அது வேற என்ன? கொத்தால்சாவடி. கொத்தால்சாவடிக்கு போகும்போது காய்கறி எடுத்துக்கு போறவங்கள அந்த வேதின் பீச்சாண்ட ஒரு மொண்டி உட்காந்துன்னு இருப்பானா. மொண்டி உட்காந்துன்னு என்ன பண்ணுவான்? வரையா இல்லையா? நான் வர பாருன்னுவானா. எத்தனை பேர் என்ன பண்ணிக்கிறான்? வாய் உதாரணத்துல என்ன பண்ணிக்கிறான்? ஏமாத்தி பணம் பிடிக்கிறான். அதில் உஷாரான ஆள் என்ன பண்ணிக்கிறான்? ஏந்தோடா பார்க்கலான்னு ஏந்துவா பார்க்கலாம் தைரியமா பார்த்தா கட்சியில எப்படிக்கிறாமா மொண்டி வாய் உதாரு. அது மாதிரி என்ன பண்றான்? கல்லறையாண்டு சுடுகாட்டில் உட்காந்து எல்லாரும் கலாட்டா பண்ணி நிற்கிறான். போறவங்கள வரவங்கள கல்லறையாண்டு உட்காந்து கலாட்டா பண்ணி இருக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்டதான அந்த மனுஷனை பார்த்தான்னு சொன்னார், அசுத்தாவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. அதுக்கப்புறம் பார்க்கிறான், புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து எங்க உட்காந்துக்கிறான்? இப்ப கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறான் இல்லையா? அதுக்கு முன்னால அவன் சுடுகாடு, துணி போடுறது இல்லை. என் அண்ணம்மா கூட வந்த அசுத்தாவியில் பிடிக்கப்பட்டு மன்னார்பேட்டையில் ட்ரெஸ் எல்லாம் கைட்டி பேன் மேலே அடிப்பான். ட்ரெஸ் எல்லாம் கைட்டி பேன் மேலே, சட்டை கைட்டி பேன் மேலே அடிப்பான். அப்படிப்பட்ட ஆளா இருந்தார். இப்போ அவர் சுகமாகி கல்யாணம் ஆகி பேரன் பேர் தேர்ந்துட்டார். அதுபோல் ஆண்டுடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, சாதாரணமான வார்த்தை இல்லை. லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு நார்மேன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கல்லறை என்ன போயிட்டு, லாசருவே வெளியே வா, எழுந்து வா இல்லையா? எழுந்து வந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ளவர். உடைய வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தை இல்லையா? ஒரு சாதாரண போலீஸ்கார வார்த்தைக்கே என்ன பண்றாங்க? மதிக்கிறாங்க இல்லையா? ரூல்ஸ். கிரீன் சிக்னல் இருந்தால் போகணும், ரெட் இருந்தால் போகக்கூடாது, அடக்கி ஃபைன் பண்றாங்க இல்லையா? சாதாரண ஒரு போலீஸ்காரருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதை விட எல்லாவற்றையும் சர்வத்தை படைத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? வல்லமை உள்ள வார்த்தை. அதை சொல்லாரு, எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கேட்கறவங்களே வெட்டும், எண்ணெயை வெட்டும். சரியா பிரசவம் பண்ணல, எண்ணெயை வெட்டும். கேட்டு மனதில் உங்களையும் வெட்டணும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த கருக்கு மாட்டை பார்த்துருக்கீங்களா? கருக்கு மாட்டை பனைமரம் வர்றதுக்கு முன்னாடி செடி முளைஞ்சி வரும். இந்த கருக்கு மாட்டை எப்படி இருக்கு? 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கு. கையை வச்சு ஏந்தாதான் ஆகும், பல ரத்தம் கொட்டும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆண்டுடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. அடுத்தது ஆண்டுடைய வார்த்தை எப்படி வார்த்தை பாருங்களாம். லூக்கா 4:22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தை. அந்த ஜனங்கள் சொல்றாங்க, யாருடைய குமாரன்? யோசேப்பனுடைய குமாரன் அல்லவா? அவர் பேசுற வார்த்தையை அவங்க கேட்டு அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. கிருபையுள்ள வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? கிருபையுள்ள வார்த்தை. அந்த கிருபை தான் நம்மை தாங்குகிறது இல்லையா? புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவனுடைய கிருபை இல்லையா? மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் உடன்படிக்கை உன்னை நிலை பெயரால் என்று உண்மையில் மனதில் கத்து சொன்னார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம், ஆனா ஆண்டவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது சொன்னார். விலகாத கிருபை. இல்லையா? அதுதான் பவுல் கூட சொன்னாரு. பவுலுடைய சரீரத்தில் ஒரு முள்ளு இருந்தது, அவரை உயர்த்தாதபடிக்கு கூப்பிட்டுமா இந்த முள்ளு நீங்கிறதுக்காக 3 முறை ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் கொடுத்த பதில், உன் விளைவினத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இல்லையா? ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம வாழறது, ஆண்டவருடைய கிருபை தான் நம்ம நடக்கிறது, ஆண்டவருடைய கிருபை தான், எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை. நம்முடைய பலத்தால, படிப்பால, நம்முடைய அந்தஸ்தால ஒன்றும் கிடையாது, நத்திங். எல்லாம் அதான் சொல்றார் பவுல், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையா என்ற லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டம் என்று சொல்றார். ஒரு காலத்துல இவர் தான் கிறிஸ்துவங்களை துன்பப்படுத்தி கொலை செய்து மகிழ்ச்சி கொண்டாடினவர் தான் சவுல். பவுலா மாறின பிறகு அவர் சொல்றாரு, கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், நஷ்டம் என்று விட்டேன், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானகளை மறந்து முன்னானகளை நோக்கி இலக்க நோக்கி தொடர்கிறேன். இல்லையா? ஆகவே ஆண்டுடைய வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை நம்மை பிழைப்பு கொடுத்துக்கிற வார்த்தை, நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை நித்தியமான வார்த்தை. இல்லையா? அந்த நித்தியமான வார்த்தை. அது பார்க்க கடைசியா ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. யோவான் 12:47-48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். தன்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்ப்போம். இல்லையா? கடைசியா பவர் ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? நம்ம நியாயம் தீர்க்கிற வார்த்தை. இல்லையா? என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை ஒன்று நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் என்ன பண்ணோம், நியாயம் தீர்க்கும். ஆண்டுடைய வசனம் பிரகாரம் நம்மளை நியாயம் தீர்ப்பார். என்ன ஆண்டுடைய வசனம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. கடைபிடிக்கிறோமா? உன் தேவனாகி கர்த்தர் இடத்துல முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு கூறுறோமா? அதுதான் கேட்பார் ஆண்டவர். அதுதான் கொஸ்டின். இல்லையா? ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, சில நேரங்களில் பாடத்துக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கிரேஸ் மார்க் போட்டுறாங்க. ஆனா அப்படி இல்லை, ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்ம படிக்கணும், படிச்சு அது பிறகு நடக்கணும். நடக்கல சொன்னா என்ன ஆகும்? ஜட்ஜ்மெண்ட்ல எது நமக்கு நியாயம் இருக்க போகுது? அவனுடைய வார்த்தை. இல்லையா? கிறிஸ்துக்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணணும்னு சொல்றாரு, மன்னியுங்கள். மன்னிக்கிறோமா? கிறிஸ்து தாழ்மையாய் இருந்தார், அவர் தாழ்மையா இருந்து நாம தாழ்மையா இருக்கிறோமா? இதுதான் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய ஜட்ஜ்மெண்ட். எல்லா கேள்வியும் நம்ம கையில கொடுத்துட்டாரு, எல்லா கேள்வியும் நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்ம தானே பண்ணல, ஆன்சர் பண்ணோம். இல்லையா? அது அவருடைய வார்த்தை என்ன பண்ண, கடைசியில் நம்மை நியாயம் தீர்க்க போகிற வார்த்தை. இல்லையா? அவர் முதலாவது ரட்சகராய் வந்தார். இந்த மாசம் நம்ம கொண்டாட போறோம் இல்லையா, கிறிஸ்துமஸ் முதல் வருகை. அவரு வந்தது எதுக்காக வந்தாரு? மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்தார். இல்லையா? இழந்து போனது எப்போ? ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவர் சாயலாய் மனிதனை படைத்தார், ஆதாமை. அவனுக்கு ஏற்ற துணை ஏவாளை கொடுத்து சொல்லிட்டார், தோட்டத்துக்கு எல்லா பழங்களையும் சாப்பிடுங்க, தோட்டத்து நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. சாப்பிடுறதுனால நீங்க சாகவே சாவீர்கள். திட்டம் தைரியமா கொடுத்துட்டார். ஆனா மூன்றாவது ஆள் என்ட்ரு ஆயிட்டான். மூன்றாவது ஆள் என்ட்ரு ஆயிட்டு யார்கிட்ட தான் போய் பேசுறான்? ஏவாள் கிட்டதான். ஏன்னா பலவீனமான பாண்டம். இந்த சாப்பிட்டெல்லாம் உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க சாகவே சாக மாட்டீங்க.
ஆண்டவர் சொன்னாரு சாப்பிட்டா சாவீர்கள். இவன் சொல்றான் சாகவே சாக மாட்டேங்குது. பாருங்க, உண்மை விட எதுக்கு மவுசு அதிகம்? பொய்யில மவுசு. பறிச்சு கண்டு பறித்து தானும் சாப்பிட்டு கணவனுக்கு கொடுத்துட்டாங்க. 2 பேரும் இப்ப என்ன ஆயிட்டாங்க? நிர்வாணமா இருக்கிறாங்க. அத்தி இலைகளை தைத்து செடி மரங்கள் இருக்கிறாங்க. பகல் நேரத்தில் ஆண்டவர் வந்து கூப்பிடுவார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இல்லையா? ஜப கூட்டத்துல கேட்பார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இங்க ஜப கூட்டம் நடக்குது, நீ எங்கே இருக்கிறாய்? இரவு ஜபம் நடக்குது, நீ எங்கே இருக்கிறாய்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்டார். அவர் சொல்ற, ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருப்பதனால பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தாங்க. இப்ப வெட்கப்பட்டு அத்தையில தச்சு கட்டிக்கிட்டாங்க. காரணம் கீழ்ப்படியாம போனதுனால, பாவத்து நிமித்தம் அவங்க மேல இந்த தேவ வல்லமை, இந்த தேவ மகிமை அவருடைய சாயல் விலகி போயிடுச்சு. சிம்சோன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் ஒரு கழுத காடை இளங்களை அநேகரை கொன்றான். அசால்ட்டா ஒரு கேட்ட தோல் மேல தூக்கி போயிருக்கிறான். அசால்ட்டா 300 நிறைய பிடிக்கிறான். ஆனா ஆவியானவர் அவனை விட்டு போன பிறகு, முடி கத்தரிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன பண்றான்? கண்கள் குருடாகி வேடிக்கை காட்டப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் பலன். பரிசுத்த ஆவியானவர் போன பிறகு அவனுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அப்படிதான் கீழ்ப்படியாம தேவ பிரசனை போயிடுச்சு. விட்டுல தோல் உடைகளை கொடுத்து, மிருகத்தை அடித்து தோல் உடைகளை கொடுத்து தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாரு? விரட்டிட்டாரு. அப்படி விரட்டப்பட்ட, அப்படி துரத்தப்பட்ட தேவ பிரசனத்திலிருந்து விலைக்கு போன அந்த மனுக்குள்ள கெட்டு போக கூடாது சொல்லிதான் எழுந்து போன அந்த ஆதி அன்பை, ஏதேன் தோட்ட உறவை மீண்டின பண்றார் ஆண்டவர். குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவில மறிக்க வைத்து அவர் ரத்னாலே பாவம் கழுப்பட்டு மீண்டும் தம்மோடு என்ன பண்றாரு? அவரு சேர்த்து கொள்றார். அதான் முதல் வருகை. ரட்சகராய் வந்தார், நம்ம ரட்சிப்பதற்காக வந்தார். இல்லையா? அவருடைய ரட்சிப்பு திட்டம் முடிவு அடைந்திருக்கு. இப்ப பிதாவின் வலது பாகத்துல உட்கார்ந்து நமக்கு வந்து பரிந்து பேசுறார். மீண்டும் இந்த பூமிக்கு என்ன பண்ண போறாரு? ராஜாதி ராஜாவை நியாயாதிபதியை வரப்போகிறார். இல்லையா? அவருடைய வருகை மிக சமீபம். சில பேர் சொன்னாங்க நைட்ல தான் வருவாராம். ஏன்னா 10 கன்னிகள் மணவாளனை சந்திக்க எப்போ போனாங்க? பகலே போனாங்க, ராத்திரி தான் போனாங்க. 5 பேர் புத்தி உள்ளவங்க தீவெட்டி எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க. 5 பேர் தீவெட்டி எடுத்துட்டு போறாங்க, எண்ணெய் இல்லை. மணவாளன் வர லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டாங்க. நடுராத்திரில ஒரு சத்தம் வருது, மணவாளன் வந்துட்டாருன்னு. ஆயத்தமா இருந்தவங்க தீவெட்டி கொளுத்துட்டு மணவாளனோட அறையில பிரவேசித்தாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க வெளியில நின்று கதவை தந்தாங்க. ஆண்டு என்ன சொன்னார் அவங்களுக்கு? நான் உங்களை அறியேன். அவனுடைய வருகை ராத்திரில இருக்கலாம், ராத்திரி நேரத்தில் இருக்குமோ. 2 பேர் படகில் இருப்பாங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. 2 பேர் ஏந்தரா இருப்பாங்க, ஒரு சகோதரி ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடுவார். திட்டம் தெளிவா சொல்லுது. ஆண்டுடைய வருகை மிக சமீபம். இல்லையா? ஆண்டவர் வர சமீபம். இதை வாசற்படி வந்துட்டு சொன்னார். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அவருடைய வருகை மிக சமீபம். நாட்டுக்கு நாடு விரோதம் இல்லையா? ரஷ்யா உக்ரைன் யுத்தம், பாலஸ்தீனா இஸ்ரேல், இந்த தைவான் சீனா, இதெல்லாம் நாட்டுக்கு நாடு என்ன நடக்குது? யுத்தம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். யார் அவன்? கன்னடக்காரன். இப்ப ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இதெல்லாம் ஆரம்பம். முடிவு உடனே இல்லை. ஆண்டுடைய சத்தியம் எல்லாருக்கும் சொல்லப்படணும். அப்போ முடிவு வரும். அது ஆண்டுடைய வருகை மிக சமீபம். நியாயத்திலேயே வரப்போறார். முதலாவது அவர் நமக்கு வந்து அட்வொகேட்டா இருந்தார். அட்வொகேட் என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணா கூட பண்ணல பேசி பீஸ் வாங்கின்னு என்ன பண்ணுவான்?
பெயில் எடுப்போம். முதலாவது நமக்கு அவர் அட்வொகேட்டா இருக்கிறார். அட்வொகேட்டா இந்த ரெண்டாவது வரவர் யாரா இருக்க போறாரு? ஜட்ஜி. எழுதுனதான் தீர்ப்பு சொல்லிட்டு பேனா வச்சு உள்ள வச்சிருக்கோம். இப்போ வரப்போறவர் யார வரப்போறாரு? ஜட்ஜி. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸ்கூல்ல படித்தாங்க. ஒருத்தன் படிச்சுட்டு வக்கீல் ஆயிட்டான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், திருட்டு வேலையெல்லாம் மாட்டிட்டு வருவான். அவன் வக்கீலா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணுவான், ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டாந்துருவான். வக்கீலா இருந்து பதவி உயர்வு கிடைச்சி இப்போ கட்சியில் என்ன ஆயிட்டாரு, ஜட்ஜி ஆயிட்டாரு. மறுபடியும் கேஸ்ல மாட்டின்னு வரான். ஆனா இவனால என்ன பண்ண முடியல, உதவி செய்ய முடியல. காரணம் ஜட்ஜி ஆயிட்டேன். உன்னை வக்கீலா இருந்து வாதாடி வெளியே கொண்டாந்தது. இப்ப என்னால வாதாட முடியாது, தீர்ப்பு தான் சொல்ல முடியும். அதனால சட்டம் தான். அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு முதலாவது நமக்கு அட்வொகேட்டா வந்தார் இல்லையா? அட்வொகேட் வேலை முடிச்சிட்டாரு. இப்ப ஜட்ஜா வர போறாரு. அவர் முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், நியாயஸ்தானத்துல நிற்கணும் இல்லையா? அவங்க ஆண்டவர் வர போறார். ஆண்டவர் வர போறார் இல்லையா? வாசிக்கலாமா? சங்கீதம் 96:13. சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. பழைய ஏற்பாடு சங்கீதக்காரன் சொல்றாரு, முன்கூட்டியே சொல்றாரு ஆண்டவருடைய வருகை குறித்து. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமி பூலோகத்தை என்ன பண்ணுவாரா, நீதியோடும் சத்தியத்தோடும் என்ன பண்ணுவாரா, நியாயம் தீர்க்க போறார் இல்லையா? அதே சங்கீதக்காரர் சொல்றார் 98:9. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆகவே ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். முதலாவது வருகை நம்ம ரட்சகராய் வந்தார். ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி பிதாவின் வலது வாசல் உட்கார்ந்து பரிந்து பேசி இருக்கிறாரு. அவர் தான் மீண்டும் நியாயாதிபதியை பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக எல்லாரும் நம்ம நிற்கணும். அவருடைய வருகைக்கு நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும், நம்ம ஆயத்தமா இருக்கணும் இல்லையா? ஆயத்தமா இருக்கணும். அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகள் ஆயத்தம் இல்லாம இருந்ததுனால அங்கே கைவிடப்பட்டது நிலைமை. ஆயத்தமா இருந்தவங்க மனவரனோடு கூட அறையில பிரவேசித்தாங்க. நாம் எந்த பக்கத்துல இருக்கிறோம்? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இல்லையா? இசைக்கல்ல சொல்ற, நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படு. நீ மற்றவங்க என்ன பண்ண, ஆயத்தப்படுத்து. 3வது அதுக்கு காவலாளனா இரு. ஆயத்தப்படுத்து, காவலாளனா இரு இல்லையா? அவனுடைய வருகை மிக சமீபம். ஆகவே நாம அவனுடைய சுவிசேஷம் பார்த்தீங்கன்னாக்க சேட்டலைட்லயே போகுது. உலகம் எங்க என்ன பண்ணுது, சேட்டலைட்ல போகுது. ஏஞ்சல் டிவி இப்ப எங்க வந்துச்சு, கட்டிங்கிறாங்க பெரிய பில்டிங். காரனோட பிரிட்ஜுக்கு பக்கத்துல அந்த மீன் மார்க்கெட் எல்லாம் இருக்கு பாருங்க, வெளியே தான் போனோம். பயங்கரமா கட்டிட்டு இருக்கிறாங்க. வில்லிவாக்கத்துல வாடகையில் இருந்தாங்க. பெரிய பில்டிங் சேட்டலைட்ல போதா இல்லையா? ஏஞ்சல் டிவி, பிளஸிங் டிவி, நம்ம மோகன் சியா, சத்ய டிவி, எல்லா சேட்டலைட் எல்லா நாட்டுக்கும் போகுது. ஆண்டவருடைய வருகை மிக எல்லா சுவிட்சர்ஸ் எல்லா தேசத்துக்கும் போகுது. நீங்க அந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில பார்த்தீங்களா, சொல்லுவார் எந்தெந்த தேசத்தை பற்றியெல்லாம் சொல்றாரு. எல்லா தேசத்துக்கும் என்ன பண்ணுது, சேட்டலைட்ல ரிலீஸ் ஆகுது. அதனால ஆண்டவருடைய வருகை சமீபமாயிட்டு. நம்ம இனி நம்ம நிருசாரமா இருக்கக்கூடாது, கேர்லஸா இருக்கக்கூடாது இல்லையா? 36 9 மணினா அங்க எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:55 எல்லாம் இருக்கணும். 9 மணிக்கு மேல போனா ஆயிடும்,
பஸ் போயிடும். அப்புறம் ஆட்டோவுக்கு 30 ரூபாய் மொழி எழுதணும் இல்லையா? அங்கே ஃப்ரீயா போகணும். லேடிஸ் ஃப்ரீ, பஸ்ஸை விட்டா 30 ரூபாய் இல்லையா? ஆக ஆயத்தமா இருக்கணும். கடைசியாக ஒரு நிகழ்ச்சி நான் வாசித்தேன். ஹைதராபாத்ல பெரிய சபை. இந்த சபைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாரா, நிறைய டொனேஷன் கொடுப்பாராம். டொனேஷன் எக்கச்சக்கமா தருவார். சபையினுடைய கண்டிஷன் 10 மணிக்கு என்ன பண்ண கதவை க்ளோஸ் பண்ண செக்யூரிட்டி இருப்பார். அந்த டொனேஷன் கொடுத்தாரு பாரு, நிறைய டொனேஷன். அவர் 10:15 வந்தாராம். வந்துட்டு வாட்ச்மேன் வந்து கேட்கிறாரு, நோ கதவு திறக்க முடியாது. போயிட்டு மாஸ்டர் கிட்ட சொன்ன கூட ஓகே பண்ணலையா? நீ டொனேஷன் வந்து உன் ஆசீர்வாதத்துக்கு நீ கொடுத்த, நீ சர்ச்சுக்கு என்ன பண்ணோம், நேரத்தோட வரணும். நீ நேரத்தோட வர்றது ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, நீ எவ்வளோ டொனேஷனு, நீ எவ்வளோ காணிக்கை மற்ற கொடுக்கணும். கத்தருக்குரியது கத்தருக்கு நம்ம என்ன பண்ண நேரத்தை கொடுக்கணும். கடைசியாக உள்ள இல்லையா? எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு அவருக்கு. சர்ச்சுக்கு மிக நிறைய டொனேஷன் கொடுத்துவாரு, நிறைய செய்துவாரு. ஆனால் கட்சியிலனா இல்லை, ஃபுல்லா என்ட்ராக முடியல. காரணம் என்ன? காரணம் லேட்டு. எவ்வளோ லேட்டு? 5 நிமிஷம் லேட்டு. ஹைதராபாத் தான் டாக்டர் சதீஷ்குமார் சொன்னார் இல்லையா? கல்வாரி டெம்பிள் அங்க பாருங்க எப்படி இருக்கிறதுனால ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருடைய வருகை நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் இல்லையா? அவங்க ஆண்டவருடைய வார்த்தை மாம்சமாகி கிருமினாலும் சத்தியத்தினால் நிறைவாய் நமக்குள்ள என்ன பண்றாரு? ஆமா, ஒரு இடம் கொடுங்க. இதோ வாசல் படி நின்று என்ன பண்றேன்? கதவை தட்டுகிறேன். ஒரு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசித்து அவனோடு என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இதே கதவை தட்டுற, மகனே உன் நெஞ்சனுக்கு ஆராயோ. வேற எதையும் கேட்கல, உள்ளத்தை தான் கேட்கிறார். நம்முடைய பணத்தையோ நம்முடைய வீட்டையோ எதையும் கேட்கல, உள்ளத்தை கேட்கிறார் இல்லையா? அந்த உள்ளத்தை அவர் கொடுக்க நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். அது ஆண்டுடைய வார்த்தை இந்த மாசத்துல நாம் பார்க்க போறோம். ஒரு மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார். வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால பிறப்பின் கொண்டாட்டத்துல இருந்ததால்படிக்கு கொண்டாட்ட அவசியம். ஆண்டவர் வராம ரட்சிப்பில் வந்தது உண்மை. அதிலே மொழியிடாதபடிக்கு 2வது வருகைக்கு நாம் ஆயத்து கொடுக்கணும் இல்லையா? செகண்ட் கமிங், அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அது ஆயத்தமா இருக்கும்போது அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார். எப்படிப்பட்ட சபையா இருக்கணுமா? எபேசியர்ல சொல்றாரு, கரை திரையற்ற பரிசுத்தமான வாடி எதிர்பார்க்கிறார். கரை திரை அற்ற. கரை என்ற என்ன பண்ணலாம்? ஆளா போட்டு சுத்தம் பண்ணலாம் துணி. ஆத்மா கரை போடக்கூடாது இல்லையா? ஆத்மா வெளியேற பெற்றது. ஒரு தராஸ்தத்துல ஆத்மாவையும் ஒரு தராஸ்தத்துல உலகத்தை வச்சா எது வெயிட்டா இருக்குது? ஆத்மா தான் இல்லையா? இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்த கூடாது. உலகம் முழுதையும் மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? ஒண்ணு இல்லை. ஆத்மா முக்கியம் இல்லையா? ஆத்மா தான் முக்கியம். சரீரம் மண்ணு, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், அவ்வளவுதான். அதுக்குள்ள இருக்கு பாருங்க, ஆத்மா விளையாட பெற்றது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இல்லையா? அது அவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.